Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Holidays nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Charanam Homes brand of trust. 5,000 square feet வாங்குனா 5,000 square feet free. என்னடா உனக்கு ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சாட்சி நான் கேட்டப்ப ஆமா எனக்கு ரொம்ப வலிக்குது, நான் வேணும்ட்டே தான் கொடுத்தேன், எனக்கு காண்டாயிடுச்சு அதனால தான் கொடுத்தேன், எங்களுக்கு கூட ரொம்ப காண்டா இருக்கு, ஓங்கி வந்து விடவா உன வீட்டுக்குள்ள வந்து சாச்சனால அங்க உட்காந்து மனசாட்சியோட நடந்துக்கோங்கண்ணா அப்படின்னு எவ்வளவு சொல்லியிருக்கு. எனக்கு உடம்பு சரியில்லைனா மனசாட்சியோட நடந்துக்கோங்க. அந்த மனசாட்சியெல்லாம் மேடம்க்கு எங்க போச்சா? ராணியா உட்கார்ந்த உடனே ரொம்ப திமிர ஆடுதாமா. இவ்வளோ தைரியமா பேசுற ஜெஃப்ரி அது ஒத்துருக்கலாம்ல. ஆமா சொன்ன என்ன இப்போ அப்படின்னு கேட்க வேண்டியதானே. ஏன்னா நேற்று அவ்வளோ கலாய்க்கத்துக்கு வாய் வந்த போது இன்னைக்கு அதையும் பேசியிருக்க வேண்டியதானே. சிரிச்சி சிரிச்சி வந்தா சாச்சம்மா தேவி டோய், சிரிச்சி சிரிச்சி வந்தா சாச்சம்மா தேவி டோய், இந்த வாட்டி பிக் பாஸ்ல இருந்து சாச்சனை அமிச்சிடுங்க டோய், பாப்பா தெய்வமே அமிச்சிருங்கப்பா அந்த பொண்ணு. மஞ்சேரிக்கு எந்த இடத்துல கேப்டனா இருக்கணும், எந்த இடத்துல அவங்க கேரக்டர் பிளே பண்ணணும்னு கிளாரிட்டி கிடையாது. டவுட்டு, நம்ம சரியா இருக்குமா தப்பா இருக்குமா, சரியா இருக்குமா தப்பா இருக்குமா, நிறைய கன்ஃபியூஷன் மண்டையில போட்டுக்கிட்டு. ஒற்றன் வந்து அன்ஷிதா கிடையாது, ஜாக்லின் தான். அது ஏன் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கலன்னா அந்த அளவுக்கு ஜாக்லின் நீட் அண்ட் க்ளீன் தான் அந்த கேமை விளையாடினாங்க ஏற்கனவே. அதான் அவங்க வந்து ஏதோ லவ் ட்ராக் கொண்டு வந்தால் நம்ம கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கலாம், டாரா போடலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல இருக்கு ரெண்டு பேருமே. எல்லாருக்கும் எரிச்சல் மூட்டணும், அதுதான் நம்மளோட இது. என்ன உட்கார வைக்கிறீங்களா உள்ள பாருங்க, இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்க, எனக்கு பேச சொல்லிக் கொடுக்கணும், நான் சும்மாவே வேற லெவலில் பேசுவேன். Welcome to BB8 vs Abhi Roast. Hi Abhi. Hi, வணக்கம். Yes, வணக்கம். So நேத்து வந்து நம்ம பல விஷயங்கள் பேசியிருந்தோம். இன்னைக்கு எபிசோட் பாத்தீங்க அப்படின்னா நேத்து கேர்ள்ஸ்க்கு நம்ம நிறைய சப்போர்ட் பண்ற மாதிரியான கருத்துக்கள் இருந்துச்சு. இன்னைக்கு டோட்டலி அப்படியே வந்து டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஸ்டார்டிங் வித் யோர் ஒப்பீனியன், இன்னைக்கு எப்படி இருந்துச்சு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டீமோட பிளே? ஆக்சுவலாக வந்து அதுக்கு முன்னாடி இந்த கமெண்ட் செக்ஷனில் இருக்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் முத்துக்குமரனுக்கு அவர் தவறு செய்யும் போது தவறும் சொல்லியிருக்கோம், அவர் நல்லது செய்யும் போது பாராட்டவும் செஞ்சுருக்கோம். அது ஜெஃப்ரிக்கும் நடந்திருக்கு, அந்த வீட்டில் இருந்த அருண் நிறைய பேருக்கு நம்ம செஞ்சுருக்கோம். பட் பார்க்குற வியூவர்ஸு அது அவங்களோட பிஆர் டீமா இல்லை அது யாருன்னு எனக்கு சொல்ல தெரியல. அவங்க வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, வெறும் ஆண்களணிக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணணும், பெண்கள் அணி எதாவது பண்ணால் அது சொல்லவே கூடாது, ஆண்கள் அணி என்ன கலாச்சாரம் விட்டுடணும், ஏதாவது அராஜகம் பண்ணால் விட்டுடணும், கேள்வியே கேட்கக்கூடாது. ஏங்க உங்கள் ஆண்கள் அணிங்க பற்றியுமே நாங்கள் நிறைய பாராட்டி பேசியிருக்கோம். ஒருவேளை நான் நினைக்கிறேன் நீங்கள் அந்த ரிவ்யூ எபிசோடில் வந்து பார்க்கலன்னு நினைக்கிறேன். உங்களோட நேரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பெண்கள் அணிக்கு ஏதாவது கொஞ்சம் இந்த சைட்லேருந்து ரொம்ப கலாய்க்கிறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் பெண்கள் அணிக்காக பேசும்போது அந்த ரிவ்யூ நீங்கள் பார்த்துடுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் கவனத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் தினைக்கும் வந்து ரிவ்யூ பாருங்கள். அப்போ உங்களுக்கு நாங்கள் என்ன பேசுகிறோம், யாருக்காக பேசுகிறோம், பயாஸ்டாக இருக்குமா இல்லை நியாயம் பேசுகிறோமா உங்களுக்கு தெரியும். இது அடிக்கடி நாங்கள் எபிசோட்லையுமே ஃபுல்லாக பார்த்துருந்தா அப்படி பேச மாட்டாங்க. நேத்தே நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், எனக்கு பெண்கள் அணி நேற்று விளாடினதும் பிடிக்கல, இன்னைக்கு விளாடினதும் பிடிக்கல. ஆனால் ரெண்டு அணியுமே கலாச்சிக்கிட்டாங்க. ஆனால் அதிகமாக டார்கெட் செஞ்சது வந்து ஆண்கள் அணி. அவங்க அதாவது அவங்க கேரக்டர் இல்லாமல் எதேதோ ரொம்ப ட்ரிகர் பண்ணுற அளவுக்கு அவங்க கேம் இருந்தது. சில இடத்துல பாடி ஷேமிங் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. அது நான் சொன்னேங்க, அது என்னோட கருத்து. அதனால அது அப்படி வேணும்னே ஆண்கள் அணி பெண்கள் அணி யாருமே எனக்கு இதில் எதுவுமே கிடையாது. எனக்கு தோன்றத நாங்கள் பேசுகிறோம், எங்கள் ஹோஸ்ட்டுமே தோன்ற கேள்வியை கேட்குறாங்க. இதில் பயப்படுறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ ஒன்றுமே கிடையாது. நாங்கள் ஹானஸ்டாக தான் இருக்கோம். சரி, நீங்கள் எல்லாருமே ஒரு எப்படி இருக்கீங்கன்னா, ஏதோ ஒரு பாயிண்டில் உங்களுக்கு பிடிச்சவங்க என்ன செஞ்சாலுமே அதுக்கு நாங்கள் ஆதரிக்கணுன்றீங்க. அப்படி பண்ண முடியாது, இது ஒரு ரியாலிட்டி ஷோ. ஸோ அதை புரிஞ்சு நடந்துப்பீங்கன்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் யர் சப்போர்ட். இத்தனை நாட்களாக சப்போர்ட் செய்து கொண்டு இருக்கிறீர்கள், நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு நம்ம எபிசோடுல போகலாம். ஆக்சுவலி நேற்று வந்து நாம் எபிசோடில் பார்க்கும்போது ஜெஃப்ரியை வந்து 100 தோப்புக்கரணை போட சொல்லி சாச்சனா சொல்கிறாங்க. அது வந்து 80 அப்படின்னு சொல்லி பவித்ரா கவுண்ட் பண்ணும்போது எனக்கு 100 தோப்புக்கரணை வந்து போட்டிருப்பாரா இவரு அப்படிங்கிற மாதிரி எனக்கே தோணுச்சு. எனக்குமே அந்த டவுட் இருந்தது. எனக்கு என்ன ரொம்ப பெரிய மன வருத்தம்னா, அந்த பையனை அட்லீஸ்ட் பாதி உட்காந்து எந்திரிக்க சொல்லியிருந்தா அது ஸ்டோரி வேற. ஃபுல்லா உட்காந்து எந்திரிக்கணும்ன்றாங்க. அது கொடுத்தது யார் தெரியுமா, நம்ம சாச்சம்மா தேவி. எப்படிங்க 100 தோப்புக்கரணம் எந்த ஒரு டெய்லி பிராக்டிஸ் இல்லாம ஒரு ஸ்ட்ரெச் இல்லாம எப்படி கொடுப்பாங்க? ஆக்சுவலி அவர் 100 தோப்புக்கரணம் போட்டிருக்காரு. ஆமா, போட்டிருக்காரு. கஷ்டமா இருக்கு. போட்டிருக்காரு. கால் வலி, நைட்டெல்லாம் லைட் ஆஃப் பண்ணோன்னே நான் போய் தூங்குறேன், உடனே போய் தூங்கிட்டு காலையில ஏந்திரிச்சு எனக்கு ரொம்ப எரிச்சலான ஒரு இடம் தெரியுமா, சாச்சனாவும் ஜெஃப்ரியும் பேசியிருக்காங்க.
என்னடா உனக்கு ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சாட்சி நான் கேட்டப்ப, ஆமா எனக்கு ரொம்ப வலிக்குது, நான் வேணும்ட்டே தான் கொடுத்தேன். இதுல எனக்கு என்ன தெரியுமா தோணுது, சாச்சனா கிட்ட ஒரு சைக்கோ பிஹேவியர் இருக்கு பாத்தீங்களா, ஒருத்தரை துன்புறுத்துறது. எனக்கு காண்டாயிடுச்சு, அதனால தான் கொடுத்தேன். எங்களுக்கு கூட ரொம்ப காண்டா இருக்கு, வாங்கி வந்து விடவா உன்னை வீட்டுக்குள்ள வந்து. ஏங்க அதே பாய்ஸ் டீம்ல அவ்வளோ கொடுத்தாங்கல்ல டாஸ்க்கு, அதை எத்தனை வாட்டி எவ்வளவு சொல்லியிருக்கீங்க, மனசாட்சி இல்லையா மனசாட்சி இல்லையா, சாச்சனாலாம் அங்க உட்காந்து மனசாட்சியோட நடந்துக்கோங்கண்ணா அப்படின்னு எவ்வளவு சொல்லியிருக்கு. பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆன புதுசுல எனக்கு உடம்பு சரியில்லைனா மனசாட்சியோட நடந்துக்கோங்க. அந்த மனசாட்சியில மேடம்க்கு எங்க போச்சா, ராணியா உட்கார்ந்த உடனே ரொம்ப திமிரு ஆடுதாமா. தப்பு தானே. உங்களுக்கு ஒரு நியாயம், இன்னொருத்தவங்களுக்கு வந்தா நியாயமா. அது கொடுத்த பதில் அப்படியாடா உனக்கு வலிச்சுதா, ஏண்டா இல்லைன்னா விட்டுருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம், நேத்து கேட்டிருக்கலாம், பண்ணிருக்கலாம், அதை முடிச்சிருக்கலாம். என்ன கேட்டா ஜெஃப்ரி பண்ணிருக்கவே கூடாது. எதுக்கு பண்ணணும்? இப்ப அதே கேர்ள்ஸ் டீம்ல நீங்க ஒண்ணு கொடுத்து முடியலன்னா அது எவ்வளவு ஆர்குமெண்ட் பண்றாங்க அவங்க. அதே மாதிரி ஜெஃப் ஆர்குமெண்ட் பண்ணிருக்கணும், அதை பண்ணிருக்க கூடாது அந்த டாஸ்க். அப்படி கஷ்டமா இருந்தா அவன் பண்ணாம போயிருந்திருக்கணும். அவன் பண்ணால, நான் எனக்கு தோணுச்சுன்னு கொடுத்துன்னு ரொம்ப அசால்ட்டா ஜாக்லின் நம்ம சொல்றாங்க நீ பண்ணது தப்புன்னும் போது கூட அந்த இடத்துல வந்து ஏதோ ஓவர் ஆட்டிடியூடோட ஒரு மனிதாபிநேயம் அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்ம அந்த பொண்ணு பண்ணுது. டு தி கோர் இம்மெச்சூர்டான கேர்ள். திமிருங்க, தூக்கி போடுங்க வெளியில, எலிமினேட் பண்ணுங்க. நான் தான் சொல்றேனே, வாரம் ஒரு கண்டஸ்டன்ட் வீட்டுல இருக்காங்க தண்டமானா அது சாச்சனா மட்டும் தாங்க. நீ ராணி பதவியில உட்காந்துட்டா ஆடுவியா? வார தொடக்கத்துல முத்துக்குமரனுக்கு கொடுத்த டாஸ்க் வந்து பர்பீஸ். அதுக்கே பஞ்சாயத்து நடந்தது தெரியும்ல. அவ எப்படி கொடுப்ப, நீ எப்படி கொடுப்ப? 10 இல்லைன்னா 20 அதிகபட்சம். அதுக்கு மேல எதுக்குங்க பண்ணணும்? முதல்ல எப்படி ஒரு, அதுதான் சொல்றேனே, அதெல்லாம் பண்ணணும்னா ப்ராப்பர் ஸ்ட்ரெச்சிங்ஸ் பண்ணணும். அது வந்து ரொட்டீனா பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க ஈஸியா பண்ணுவாங்க. நம்ம இருக்கிற பிக் பாஸ் வீட்ல சாப்பாடு கிடைக்கிறதே கஷ்டம், சாப்பிட்றதே கஷ்டம், இருக்கிறத வச்சு வாழ்றோம். அந்த பையனுக்கு வந்து அது அந்த அளவுக்கு புரோட்டீனோ கால்சியமோ எதுவுமே இருக்காது. எடுத்தோடனே நீங்க எப்படி 100 கொடுப்ப? ரியா எவ்வளவோ பரவாயில்ல, சுனிதா எவ்வளவோ பரவாயில்ல, இந்த பொண்ணை தயவு செய்து இந்த வாரம் அனுப்பிச்சிடுங்க பிக் பாஸ். ரொம்ப அராஜகம், ரொம்ப திமிரு. கேட்டா சொல்லி இருக்கலாம்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு தோணாதா 100 கொடுத்தா அவன் கஷ்டப்படுவான்னு தோணாதா? பவித்ரா பக்கத்துல உட்காந்துட்டு ஃபுல்லாகி உட்காந்து ஏந்திரிங்களாம். என்னப்பா இது என்ன? அதுதான் சொல்ற, உங்களுக்குன்னு வரும்போது மனசாட்சி இல்லையான்றீங்க, ஏதோ டைலாக் விடுறீங்க. அதே பாய்ஸ் அணியில வந்து பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு காண்ட் ஆயிடுச்சுன்னா உங்க ராணி கொடுப்பாங்க, நீங்க மூடிக்கொண்டுக்கே பார்த்து கொண்டு இருப்பீர்களா? அதை வேற சரி செய்கிறீர்கள், முழுதாக உட்காந்து ஏந்திரிகள் என்று. அது பார்க்கறதுக்கு அசிங்கமாக இல்லையா? அதுதான் சொல்றேன், இதெல்லாம் தப்பு. ஈக்குவலா இப்போ பாய்ஸ் கொடுத்தது சிலது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, எஸ் நீங்க கொடுக்கறதும் அவங்களுக்கு சில இடத்துல கஷ்டமா இருக்கு. இனிமே வாய்ஸ் அவுட் பண்ணணும். கொடுத்த உடனே பண்ணக்கூடாது. சிலது வந்து ஹெல்த் போயிடுங்க. அந்த பையன் கிட்ட எனக்கு நான் இதை அனுபவிச்சிருக்கேன். சும்மா ஜிம்முக்கு போய் லெக் ஒர்க் அவுட் போனாலே அடுத்த 2-3 நாளைக்கு நம்மளால உட்கார முடியாது, ஏந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது. ஒரு 100 தோப்பு கரணுன்றது என்ன விளாட்டாய் உங்களுக்கெல்லாம்? அதுக்கு அடுத்தது இன்னொரு சம்பவம். அது என்ன சம்பவம் என்றால், சாச்சனா தேவி அவர்கள் வாயை பொத்துங்கள் என்று அந்த தளபதியாருக்கு கூறுகிறார். அந்நாட்டு தளபதியாருக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் வாயை மூடுங்கன்னு சொன்னது சாச்சனா தேவி. அதுக்கப்புறம் அவர் வந்து இப்படி 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 அவரு ஒரு டிராமா ஒண்ணு பண்ணாரு. உடனே அவர் பண்ணா பண்ணிட்டு போட்டோங்க. அவர் எல்லா இடத்துலயும் ட்ரிகர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் எங்க அடங்குறாரு? நீ ராணியா என்ன பண்ணியிருக்கணும்? இந்த மாதிரிலாம் என்கிட்ட செய்யாதீர்கள், வேண்டாம், விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. வாயை பொத்துங்கள் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ராணி அவர்கள். அது எந்த விதத்துல நியாயம்? ராணவியும் சாச்சனாவையும் விட்டது எப்படின்னு நினைக்கிறீங்க? ராஜா ராணிக்குன்னு நான் சொன்னனே, 2 பேருமே ஏதோ வகையா கிரிஞ்சா ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க, கண்டென்ட் கிடைக்கும், அதனால தான் வந்து டீம் விட்டுருக்குன்னு நான் சொன்னா இல்லையா? நடக்குதா இல்லையா? இப்ப சொல்லுங்க. நான் சொன்னது தானே இன்னைக்கு கூட நடக்குது. அதுலயே பாத்தீங்கன்னா வந்து மேடம், அதாவது ஒரு ராணி செங்கோல் அசால்ட்டா கொண்டுட்டு போய் தொலைச்சிட்டு லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருந்தேன்றாங்க. இதுல பவித்ராவும் சௌந்தர்யாவும் அடிச்சுக்கிறாங்க. எனக்கு வந்து கேர்ள்ஸ் டீம் இது வந்து ஒரு டாஸ்க், ராஜா ராணி டாஸ்க், புரியுதான்ற மாதிரி இருந்துச்சு. இல்ல அது என்ன தெரியுமா, அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் என்ன தெரியுமா இவங்களுக்கு? நேற்று நைட் லைட் ஆஃப் பண்ண பிறகு எடுப்பீங்களா, டாஸ்க் முடிஞ்ச பிறகு எப்படி எடுப்பீங்க பண்ணுவீங்கன்னு பாய்ஸ் நீ கேட்ட உடனே காலையில் அதெல்லாம் கை மாறிடுச்சு இல்லை, கொடுத்துட்டாங்களா, சரி டாஸ்க்கு ஆரம்பிக்கும் போதே நாங்கள் பண்ணுறோம், ஓகே அது இனிமேல் இதில் கொண்டு வராதிங்க. அதனால மேடம் நினச்சிட்டாங்க கரெக்டான. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பஸர் அடிச்சிட்டாரு பிக் பாஸ். ஃபர்ஸ்ட் பஸர் அடிக்கும் போது சத்தம் போட்டுதான் அடிச்சுட்டு அவர் வந்து இந்த நேரம் காலம் வந்து நீங்க சொல்லணும்னு சொல்லி எல்லா அறிவிப்பும் கொடுத்து முடிச்சிட்டாரு. அப்படி கொடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பிக் பாஸோட டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆப்போனன்ட் டீம் பொருளை கிடைச்சதுன்னா தொடதான் செய்வான். நான் லிப்ஸ்டிக் போட்டுன்னு இந்த இதெல்லாம் காரணம் எவனா ஒத்துப்பானா? நீங்களே சொல்லுங்க. அலட்சியம். அந்த கோட்டையே மிகவும் அலட்சியமான ஒரு கோட்டை.
அதுக்கப்புறம் ஐயோ இந்த பாட்டை நான் பாடியே ஆகணும், என் வாய்ஸ் பேடாக இருக்குது, பட் இருந்தாலும் நான் பாடுறேன். இந்த பாட்டு என்னன்னா அந்த பாடுறேன் நான். சிரிச்சி சிரிச்சி வந்தா சாச்சம்மா தேவி டோய், சிரிச்சி சிரிச்சி வந்தா சாச்சம்மா தேவி டோய், இந்த வாட்டி பிக் பாஸ்லேருந்து சாச்சரவை அமுச்சிடுங்க டோய், பாப்பா தெய்வமே அமுச்சிருங்கப்பா அந்த பொண்ணு. எனக்கு பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து கலாய்க்கிற மாதிரி தான் இருந்தது. அது வேற சாச்சனாவோட க்ளோஸப் போட்டிருக்காங்க. சாச்சனா அப்படியே உட்காந்துருக்க மாதிரி. நீ என்னதான் வேஷம் போட்டு உட்காந்தாலும் அதுக்கான கெத்தே இல்லையே நம்ம ராணிக்கு. எனக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. என்னன்னா மஞ்சரி வந்து கேப்டனா இல்ல படை தளபதியா? ஏன்னா கேப்டனாவும் சில நேரத்துல பேசுறாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு பக்கம் திடீர்னு மக்களா இருந்த ஜாக்லின் எழுந்துச்சு வந்து நான் தான் வாட்டர் இன்சார்ஜ், என்கிட்ட கேட்காம நீங்க எப்படி போலான்ட்டு. போன வாரத்துல பார்க்கும்போது அந்த ஓவரால் டாஸ்க் நடக்கும்போது எங்கேயுமே அருண் கேப்டனா தெரியல. ஸோ டாஸ்க் அப்போ அவங்கவுங்க அந்த கேரக்டர்ல மட்டும்தான் இருக்கணுமா, இல்லை அதை மீறி அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் நார்மலா ஒரு வீட்டில் இருக்கிற அந்த கேப்டன் வாட்டர் இன்சார்ஜ் இதையும் வந்து ஃபாலோ பண்ணணுமா? இவங்க என்னதான் பண்றாங்க குழப்பி. போன வாரம் பிக் பாஸ் வந்து அருணுக்கு வந்து கேரக்டர் தான் பண்ண சொன்னார். இந்த வாட்டி மஞ்சேரிக்கு என்னன்னா, நீங்க வந்து உங்களோட கதாபாத்திரமும் செய்யணும், கேப்டனாகவும் செயல்படணும்ட்டார். அதனால்தான் மஞ்சேரி நிறைய இடத்துல ஒரு கிளாரிட்டி இல்லை, ஒரு எதுவுமே கிடையாது. தப்புக்கு மேலே தப்பு, தப்புக்கு மேலே தப்பு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. எந்த இடத்துல கேப்டனாக இருக்கணும், எந்த இடத்துல தளபதியாக இருக்கணும்னு ஒரு இதுவே கிடையாது. அரிமா தேசத்துக்கு இருக்கிறவங்க வந்து அரிமா தேசத்தில் இருக்கிறவங்க வந்து அங்கே போகிறாங்க. அந்த நேரத்தில் கேர்ள்ஸ் அணி என்ன பண்ணுறாங்க, அதாவது சாச்சமாதேவி அவங்களோட கோட்டையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, போயிட்டு சேர் கீரெல்லாம் தூக்கணும்னு பண்ணுறாங்க. அங்கேயே தான் வந்து வேலை செய்கிறவன் வேலைக்காரன் எல்லாம் உள்ளதான் இருக்கிறான். அவங்க டோரெல்லாம் பூட்டிட்டு இவங்க வந்து எதுவுமே எடுக்கக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு இது இவங்க போயிட்டு எடுக்கிறாங்க. கேப்டனாக சிரிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, பொருளெல்லாம் தூக்குறாங்க வைக்கிறாங்க. அதில் காமெடி என்னவென்றால் சாச்சமா தேவியும் தூக்கிட்டு கொண்டு வருகிறார்கள். பாதி கட்டத்துக்கு மேல் பார்க்கும் போது மிகவும் நகைச்சுவையாக இருந்தது. எல்லாம் முடிந்த பின் அங்கே என்ன ஒரு பிரச்சனைனா, எல்லாம் முடிஞ்சிட்டு மேனிக்வின் இருந்தது. ஒரு மேனிக்வின் இருந்தது. அந்த மேனிக்வினையும் எடுத்துகிட்டு வந்த பிறகுதான் மஞ்சேரி வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிருங்க, வந்து எனக்கு என்னமோ சரியா படல அப்படின்னும் போது இவங்க கேக்குறாங்க, விளையாட்டுக்கு எடுத்தீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு விளையாட்டுக்கு எடுத்தீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது இவ்வளவு நேரம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அததான் சொல்றேன். அவங்களும் சிரிச்சிட்டு தான் இருந்தாங்க. அதுதான் சொல்றேன், மஞ்சேரிக்கு எந்த இடத்துல கேப்டனா இருக்கணும், எந்த இடத்துல அவங்க கேரக்டர் பிளே பண்ணணும்னு கிளாரிட்டி கிடையாது. டவுட்டு, நம்ம சரியா இருக்குமா தப்பா இருக்குமா, சரியா இருக்குமா தப்பா இருக்குமா, நிறைய கன்ஃபியூஷன் மண்டையில போட்டுக்கிட்டு இதையும் பண்றாங்க அதையும் பண்றாங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு புரிதல் கிடையாது. அப்புறம் ஜாக்லின் கேக்குறாங்க, நீங்க இப்படியும் இருக்கீங்க அப்படியும் இருக்கீங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னு எங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு. அதே ஜாக்கு உள்ள என்ன சொல்றாங்க, இதெல்லாம் ஏன் எடுத்துட்டு போனீங்க பண்ணீங்கன்றாங்க. அதுதாங்க சொல்றேன், கேர்ள்ஸ் அணியிலேயே இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் 1% கூட ஒத்துமை கிடையாது. பாய்ஸ் பாருங்க, கடந்த 3 வாரமா எல்லா எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ்லயும் ஹேட்ரிக் ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த ராஜா டாஸ்க்லயும் ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன நடந்தாலும் எது பண்ணாலும் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஒத்துமை இருக்கு. அதனால கரெக்டா அந்த ட்ரெயின் அப்படியே மூவ் ஆகுது. கரெக்ட். அண்ட் அதே நேரத்துல இந்த மாதிரி தூக்கிட்டு வரும்போது ஜெஃப்ரி உண்மையாவே இதெல்லாம் ஒரு கேப்டனா சீ அப்படின்னு சொன்னாருதான், சீன்னு சொன்னாருதான். அது அவர் ஒத்துக்கவே, அதுதான் அவர் கடைசி வரைக்கும் ஒத்துக்காம வெளியில வேற போய் சொல்றாரு. நான் சொல்லாததெல்லாம் அவங்க சொல்றாங்க பண்றாங்கன்னு. அங்கேயேதான் ஜாக்லின் இருந்தது. கேட்டிருக்கோம். கேட்கும் போது கூட ஜாக்லின் ஒத்துக்கல. இவ்வளோ தைரியமா பேசுற ஜெஃப்ரி அது ஒத்துருக்கலாம்ல. ஆமா சொன்ன என்ன இப்போ அப்படின்னு கேட்க வேண்டியதானே. ஏன்னா நேற்று அவ்வளோ கலாய்க்கிறதுக்கு வாய் வந்த போது இன்னைக்கு அதையும் பேசியிருக்க வேண்டியதானே. நான் யோசிக்கிறது என்னன்னா, அவங்களோட கேரக்டரை தாண்டி பர்சனலா அட்டாக் பண்றாங்க நல்லாவே. அதோட மெயின் இடம் தான் இந்த பல்லாக்குன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்க சொல்ற இந்த பர்சனல் அட்டாக் ரொம்ப நடந்த இடம் தான் இந்த பல்லாக்கு. இன்னொரு தப்பும் பண்றாங்க மஞ்சேரி. போயிட்டு வெளியில பல்லாக்கு மேலதான் அந்த படிக்கிற கடிதம் இருக்கு. அதை எடுத்து படிக்கும் போது அவங்களோட அணி ஃபுல்லா நிக்க வச்சு படிச்சிருக்கணும்ல, பண்ணல, மிஸ்டேக். அது பண்ணாதனால தான் டக்குன்னு ராஜா அணி எல்லாருமே இருந்ததுனால தான் டக்குன்னு ராஜா உட்கார வச்சு பல்லாக்குன்னு வந்தது. அதுவும் தப்பு தான். அப்ப நகரும் போது அட்லீஸ்ட் அப்படி நகர்றாங்களா, அப்போ ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கணும்ல. இப்ப நீங்க எடுத்துட்டீங்கன்னா திருப்பி இங்க வந்து வைக்கணும். எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிறாங்க. விட்டுட்டு அப்புறம் கொண்டு வானா அவன் பாய்ஸ் அணி ஸ்ட்ராட்டஜிங்க. அவனோட கோட்டைக்குள்ள வந்துருச்சு பல்லாக்கு. அவன் அதை வச்சு என்னடா பிளே பண்ணணும் தானே அவன் யோசிப்பா. அதுக்கும் கெஞ்சணுமா, பிச்சை எடுக்கணுமா, பண்ணணுமா. நான் தான் சொல்றேன், நீங்க எல்லாத்தையும் கோட்டை விட்டுறீங்க. எல்லாத்தையும் என்னெல்லாம் கோட்டை விட்டுருக்காங்க சொல்லுங்க. கேர்ள்ஸ் எல்லாத்தையும் நேத்துலேருந்து சொதப்பல் ஃபுல் சொதப்பல் விட்டுட்டு ஜாக்லின் சொல்றாங்க எல்லாத்துக்கும் காலில் விழுணுமா, எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கணுமானா கேமை ஒழுங்கா ஆடுங்க. அவங்க பண்றது நீங்க பண்ணி மிரட்டுங்க அவங்கள. அதுக்கு தானே கேம் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல
முத்துக்குமரனும் தீபக்கும் ஒரு கேம் விளையாடுனாங்க பாத்தீங்களா? எனக்கு வந்து முத்து அப்படியே பாய்ஸ் டீமுக்காக விளையாடுறாரு, ஓகேதான். அவர் நேத்தெல்லாம் வந்து ஒரு மாதிரி மனநல பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி ஒரு கேரக்டரை ஸ்டார்ட் பண்ணி அதை அப்படியே விட்டுட்டு அந்த இடத்துல மன்னிப்பும் கேட்கணும், அதே நிமிஷம் நம்ம ஊர்ல இருந்து அங்க போயிருக்க மக்களை வந்து கைது பண்ணிருக்காங்க, அவங்களையும் ரிலீஸ் பண்ணணும்ட்டு. தீபக்கே வந்து சரி பல்லாக்கு கொடுத்துருவோம்னு யோசிக்கும் போது கூட முத்து விடலை. எனக்கு அந்த இடத்துல முத்து ரொம்ப ஓவரா அங்க வந்து ஓவர் டூ பண்ண மாதிரி தான் ஃபீல் ஆகுது அந்த இடத்துல. அது ரொம்பவே ட்ரிகர் ஆயிடுச்சு கேர்ள்ஸ்க்கு. பல்லாக்கு மட்டும் பொதுவா இருந்து பிகினிங்கே அதுக்காக கரெக்டா குரல் கொடுத்து வச்சிருந்தாங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்கு. பெண்கள் அணியே தனக்கு மண் எடுத்து போட்டுக்கிறாங்க, அதுதான் பிரச்சனை. முத்து பண்ணது எனக்கு உண்மையாலுமே கூட்டிட்டு போய் அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தது முத்துக்கு பிடிக்கல. அதனால்தான் அவர் பர்சனலா அதை எடுத்துக்கிட்டு டாஸ்க்ல வந்து அது வாண்டடா பழி வாங்கணுன்றதுனால அவர் அந்த அளவுக்கு பேசி ஒன்று கிரியேட் பண்ணி எல்லாருக்கும் எரிச்சல் மூட்டணும். அதுதான் நம்மளோட இது. என்ன உட்கார வைக்கிறீங்களா உள்ள பாருங்க, இப்ப நான் என்ன பண்றேன் பாருங்க, எனக்கா பேச சொல்லி கொடுக்கணும், நான் சும்மாவே வேற லெவல்ல பேசுவேன், இப்ப வேற பல்லாக்கு எங்க சைடுல இருக்க வச்சு செய்யறேன் பாருன்னு பண்ணதுதான் முத்து பண்ணது. அப்ப நம்ம சாச்சமாதேவி ஒரு சவுண்ட் கொடுத்தாங்க பாத்தீங்களா, சிரிப்பு தான் வந்துச்சு எனக்கு சத்தியமா. இப்படிப்பட்ட பல்லாக்கு எனக்கு தேவையில்ல. ஐயோ, ராணு வந்துட்டு பேச வர்றாரு இந்த மாதிரி இந்த வாய பொத்துங்கள்ல சொல்லும் போது தீபக்கு, ஐயோ ராஜா நீங்க பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் வராது என்பது தெரிந்திடும், அதனால நீங்க பேசாதீங்க போகன்ட்டு அனுப்பி வைக்கிறாரு. ராஜாவும் சரி ராணியும் சரி தமிழ் பேச தெரியாமல் வந்து திணறுகிறார்கள். அவங்க நினைச்சுக்கிறாங்க மேடம், அவங்களுக்கு என்ன, நான் 7வது வாரம் வரைக்கும் நான் உள்ள இருந்துட்டேன், நான் தான் இனிமே. அவர் சாக்லேட்லாம் கொடுத்துருக்க கூடாதுங்க. எது கொடுக்குறாரு அவரு? முதல்ல அந்த பொண்ணுக்கு 0% மெச்சூரிட்டி. ஒண்ணுமே இப்ப இஷ்டத்துக்கு பேசுது பண்ணுது. இந்த வாரம் எங்களுக்கு மன நிம்மதி கொடுக்க வேண்டும் என்று பிக் பாஸ் டீமை நாங்கள் கோருகிறோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை எபிசோடில் சாச்சம்மாதேவியை எவிக்ட் செய்தீர்கள் என்றால், ஏனென்றால் ஓட்டிங் லிஸ்ட் பிரகாரம் அவர்தான் கீழே இருக்கிறார்கள், நியாயம் அதுதானே, அதை செய்து விடுங்கள் ப்ளீஸ். செய்து விட்டீர்கள் என்றால் கொஞ்சம் மன நிம்மதியோட இனிமே பிக் பாஸ் நாங்கள் பார்ப்போம். ஒரு தொல்லை ஓஞ்சுதுரா சாமின்னு ஒரு நிம்மதி வந்துடும் எங்களுக்கு. இப்போ இதுல என்ன ஒரு பெரிய காமெடி அப்படின்னா, இந்த ஓவரால் டாஸ்க்ல ஒற்றன் வந்து அன்ஷிதான் கேர்ள்ஸ் டீம் நினைச்சிட்டு இருக்காங்க. கடைசியில அந்த புள்ள தேடி அந்த கிரவுன் எடுத்துட்டு வருது. உண்மையாவே ஒற்றன் யாரு அபி? ஒற்றன் வந்து அன்ஷிதா கிடையாது, ஜாக்லின் தான். அது ஏன் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கலன்னா, அந்த அளவுக்கு ஜாக்லின் நீட் அண்ட் கிளீனா அந்த கேமை விளையாடினாங்க நேத்துல இருந்து. கேர்ள்ஸ் டீம் தான் எல்லா இடத்துலயும் சொதப்பிச்சு தவிர ஜாக்லின் வந்து ரொம்ப தெளிவாவே மாட்டிக்காம அவங்களோட ஒற்றன் வேலையை மிக சிறப்பாக செய்தார்கள். ஸோ பாருங்க டிஃப்ரென்ஸ், 2 ஒற்றன். ஒரு ஒற்றன் வந்து கடைசி வரைக்கும் கேர்ள்ஸ் டீமுக்கு தெரியாம செமையா கேம் விளையாடினாங்க. ஒரு ஒற்றன் ஃபர்ஸ்டே மாட்டிக்கிட்டார். ஒற்றன் வந்து முத்துக்குமரனுக்கு போயிருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கும். இன்னும் அதே ஜாக்லின் எப்படி மாட்டாம இருந்தாங்களோ அதே மாதிரி முத்துக்குமரனும் மாட்டாம இருந்திருப்பாரு. கேம் இன்னும் சுவாரஸ்யமா இருந்திருக்கும். சிவகுமார்ன்றதுனால தான் அவர் ஏதோ பண்ற யாருக்கும் தெரியல, கண்டுபிடிக்கலன்னு சொல்லி முட்டாள்தனமா பண்ணிட்டாரு. இன்னொன்னு எனக்கு அதுக்கு காரணம் பவித்ரான்னு தோணுது. ஏன்னா பவித்ரா இந்த சைட்ல இருந்து சிவகுமார் கிட்ட பேசுறதெல்லாம் ரொம்ப அப்ரப்டாவே எல்லாரும் பாக்குற மாதிரியே பண்ணாங்க. பவித்ராவுமே இன்னும் கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கலாம். பவித்ரா ஏதோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாக்குறாங்க, யாராவது பாக்குறாங்களா இல்லையா, எப்ப பேசணும் எப்ப பேசக்கூடாது அதெல்லாம் கவனத்தில் இல்லாமல் ஏதோ ஒன்று இஷ்டத்துக்கு பண்ணி மாட்டிக்கிட்டு அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. அவங்க பண்ண மிஸ்டேக்கை விட்டுட்டு கேமரா கிட்ட போய் சாச்சம்மாதேவி வச்சுட்டு என்ன கேட்குறாங்க, இந்த ஒற்றன் எங்களுக்கு வேண்டாம், வேற ஒற்றனை மாத்திக்கலாமான்ட்டு. ஏங்க நீங்களும் தானே தப்பு செய்றீங்க, ஒற்றனை மட்டும் கோத்து விடுறீங்க பாத்தீங்களா. ஆண்கள் அணி மிக சிறப்பாகவே தெளிவாகவே விளையாடினார், அதனாலதான் அது பார்க்க சுவாரஸ்யமாக இருந்தது. பெண்கள் அணி சுவாரஸ்யமாக செய்கிறோம், எங்களுக்கு மூளை ரொம்ப ஜாஸ்தி என்று முட்டாள்தனம் செய்து சுவாரஸ்யம் குறித்து விட்டு மிக 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 குழந்தைத்தனமாக விளையாடி விட்டு பார்க்க வந்து நல்லாக இல்லை. இதெல்லாம் விட இன்னும் ஒன்று நடந்துச்சு எனக்கு என்னன்னா, தர்ஷிகாலாம் வந்து விஷாலும் சரி தர்ஷிகாவும் சரி எதுக்கு யாருமே இல்லாம தனியா ஒரு ரொமான்ஸ், அது என்ன ட்ரை பண்றாங்க? அவங்க காதலை ட்ரை பண்றாங்க. நீ உங்களுக்கு புரியுதா இல்லையா? தர்ஷிகா அவர்கள் காதலிக்கிறார்கள் விஷாலை. எனக்கு அதுதான் புரியவில்லை. விஷால் ஜாக்லினிடம் சென்று எனக்கு எதுவும் வேண்டாம், நீ உன்னை கேட்டால் சொல்லிவிடன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து தர்ஷிகாவிடம் வேறே மாதிரி செய்கிறார்கள். அதான் அவங்க வந்து ஏதோ லவ் ட்ராக் கொண்டு வந்தா நம்ம கொஞ்ச நாள் இங்கே இருக்கலாம், டாரா போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு 2 பேருமே. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம வர்ஷினி என்ன பண்ணாங்கன்னே தெரியல அந்த ஓவரால் டாஸ்க்ல. இன்னைக்கு போய் ரொம்ப அழகா அந்த பஞ்சு 600 கிராம் வைக்க சொன்னதுக்கு 1.5 கிலோக்கு மேல வச்சு சொதப்பி விட்டு வந்துட்டாங்க. இல்ல பொதுவாவே அந்த டாஸ்க் யாருமே ப்ராப்பரா பண்ணல. அவரே யோசிச்சிருப்பாரு, அது பண்ண முடியாதுங்க அப்படி. அப்புறம் அவங்களே கொண்டு வந்தாங்க பாருங்க, பிக் பாஸே கொண்டு வந்தாரு பாருங்க. சரி ஓகே, 2 அணிலையுமே ஒழுங்கா பண்ணல, க்ளோஸா இருக்கிறது எது க்ளோஸா இருக்கோ அதை கொடுத்துடலான்னு சொல்லி அதை கொஞ்சம் மாத்தி அப்புறம் தான் அது ஓகே ஆச்சு.
அதனால வர்ஷினியை மட்டும் சொல்லி பிரோஜனம் கிடையாது. பொதுவாகவே கேர்ள்ஸ் அணி கடந்த 3 வாரமாக மிக மொக்கையாக ஆடிக்கொண்டிருக்கிறார். கேம் ஸ்ட்ராட்டஜியை மாற்றி இனிமேல் எந்த கேமுக்கு யார் போகணும், என்ன பண்ணணும், எதுன்னு இனிமேல் பிளான் பண்ணி பண்ணால் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். தீபக் இன்னைக்கு வந்து திருக்குறள் சொல்ல சொன்னோன்னே அந்த இடத்துல எவ்வளோ திணறினாரு. இதே யாராவது திணறி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு அது இன்னொரு கலாய்த்து கிண்டல் செய்து அவர்களை மார்க் செய்து டவுன் செய்து என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ உச்சக்கட்டத்தில் செய்திருப்பார். அவருக்குன்னு வரும்போது அவர் அது வந்து மொக்க வாங்கின மூமெண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். மற்றவங்க கற்றுக்கலன்னா கற்றுக்கோமா, சொல்லி கொடுத்தா கற்றுக்கோமா அப்படிங்கிறாருல. அப்போ கற்றுக்கிட்டு ஒழுங்காக சொல்ல வேண்டியதானங்க. நம்மளுக்கு வரா மாதிரி தானே அவங்களுக்கும் வரும். அதை நம்ம புரிஞ்சிக்காம இவ்வளோ பண்ணுறோமே, நாங்கள் யோசிச்சாலே இதெல்லாம் நடக்காது. அண்ட் இந்த ஓவரால் வந்து இந்த கேம் சேஞ்சர் அப்படிங்கிற அந்த கடைசி கேம் இந்த நம்மளோட ரயானும் பவியும் விளையாடிட்டே இருந்தாங்க. கரெக்டாக வந்து டைம் கணிச்சுக்கிட்டு அது ரொம்ப அழகா அப்படியே கேர்ள்ஸ் பக்கம் திரும்பியும் கடைசியில வந்து அரியணையில் அமர்ந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அரிமா தேசம் தான். ஆமா, ஏன்னா ஒரு இதுல தானே ஜெயிச்சாங்க கேர்ள்ஸ் அணி, ஒரு இதுல தானே ஜெயிச்சாங்க. அவங்க ஆல்ரெடி 3 நேத்தே நான் சொன்னேனே, இன்னும் ஒரு படி ஜெயிச்சா ஆண்கள் அணி மேல போய் விடுவாருன்னு நேத்தே நான் சொன்னல உங்களுக்கு. அதுதானே நடந்தது இன்னைக்கு. அது ஆச்சரியம் இல்லையே. அவங்க நேத்தே லீடு எடுத்துட்டாங்கல்ல, நேத்தே 2 படி மேல போயிட்டாங்கல்ல. இன்னைக்குதான் இவங்க முதல் படிக்கே போயிருக்காங்க. நினைச்சிருந்தால் களிமண்ணை கொடுத்தது செய்ய சொல்லும் போது அதுலேயே இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணி பெட்டராக ஒர்க் பண்ணி நேற்றே அவங்க அதை ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இன்றைக்குமே எதுவுமே அவங்க பக்காவாக கேமே எப்படி கேட்குறது, கேர்ள்ஸ் டீம் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் கச்ச 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 கச்சான்னு விளையாடிட்டாங்க. ஐயோ ஆனி, இன்னைக்கு வேற கேர்ள்ஸ் டீமை திட்டேன்னா கேர்ள்ஸ் கேங் பார்க்காம இருப்பாங்க போல இருக்குது கமெண்ட் செக்ஷனில். உடனே வந்து நீங்கள் எப்பயுமே பாய்ஸ் டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க, கேர்ள்ஸ் டீமுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டீங்க அப்படின்வாங்க. அப்படிலாம் கிடையாது. தினிக்கும் என்னோட ரிவ்யூ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் என்ன பேசுகிறேன், நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு. அந்த மிஸ் பண்ணுறவங்கெல்லாம் வந்து எதோ புரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுகிறீங்க, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஸோ தவறு எங்கே நடக்குதோ அதை நாங்கள் சுட்டு காட்டுவோம், நன்மை செய்தால் அவங்களை பாராட்டுவோம், அவ்வளோதான். அதை தான் அபி ரோஸ்டில் கெலாட்டா பிங்கில் நடக்குது. எங்களுக்காக சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களுக்காகவே நீங்கள் இருக்கீங்க. இந்த ஷோக்காகவே ஸ்பெஷலாக வர நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நிறைய பேர் இதில் நல்ல கமெண்ட்ஸ் நிறைய போட்டிருக்கீங்க. நான் பயஸ்டாக இல்லை, நான் கரெக்டாக பேசுகிறேன் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் நெகட்டிவாக போடுற கமெண்ட்ஸையும் நான் எடுக்கிறேன். எஸ் ப்ளஸ் ஃபேஸ் பண்ணும்போது மைனஸும் நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பட் மைனஸாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, வெறும் ஒரு கண்ணோட்டத்திலேயே பார்க்கணுன்னு இல்லாமல் 2 கண்ணோட்டத்தில் பார்க்கணுன்றதை நான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ண நல்லாயிருக்கும். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். எஸ், ஸோ ரொம்ப ஒரு அழகான எண்ணோட் வந்து அபியை கொடுத்துட்டாங்க. ஸோ நாளைக்கும் இதே மாதிரி நானும் அபி வந்துடுறோம். Until then, this is Abhi and Annie signing off from you all. நன்றி, வணக்கம். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Charanam Homes brand of trust. 5,000 square feet வாங்கினா 5,000 square feet free.